ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜெனி அங்கே லூக்குமே மேரேஜ் நடக்க போகுது. ஹீரோயின் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு அவனை அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க போகிறா. அப்போ அங்கே ஜீன் சைட்டு அங்கே ஒரு பையன் விழுறான். நீ இவனை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்ல மனுஷன் கிடையாது. உன்னை மேரேஜ் பண்ணதுமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இவனோட பேரில் மாற்றிட்டு கண்டிப்பாக இவன் உன்னை ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. என்ன இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அங்கே அவன் கூட சேர்ந்து அவள் போகும்போது அவன் பார்த்தா இப்போ என்ன எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்காக நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்லிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அந்த ஜீ சொல்கிறான், நீ பேசாமல் வந்துட்டு உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்னோட பேரில் மாற்றி கொடுத்துரு. நான் இது எல்லாத்தையுமே என்னோட பேரில் மாற்றிட்டு இந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆனதுமே நான் உனக்கு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அவனை அங்கே ரொம்பவே நம்பிட்டு அங்கே வந்து சைன் பண்ணி கொடுத்துடுறா. சைன் ஆனதுமே அவன் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சுடுறான். ஃபைனலாக நான் வந்துட்டு வின் பண்ணிட்டேன் இந்த காம்படிஷனில் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லூக் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. அவன் தோற்று போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஹார்ட்டில் பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே லூட்டை கேட்டால் அவன் பிடிச்சி தள்ளினதில் அவங்க அடிப்பட்டு அங்கே வந்துட்டு அவங்க இறந்துமே போயிடுறாங்க. பயங்கரமாக அங்கே அழுதுட்ருக்கா. இந்த ஜியை பார்த்தா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே இவன் தோற்று போயிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், என்னோட பேரண்ட்ஸை மட்டும் காப்பாற்றுன்னு சொன்னாலுமே அங்கே வந்துட்டு அவங்க கேட்காம வந்துட்டு விட்டுட்டு போனதும் ஹீரோயின் நான் இதுக்கப்புறம் ஏன் இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு தன்னைத்தானே அங்கே வந்துட்டு சூசைட் பண்ணிக்க அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணுறா. என் லைஃப்பில் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்தையுமே நான் மாற்றி அமைச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி அவள் திரும்ப அங்கே வந்துட்டு நல்லா வந்து முழிப்பு வரும்போது அவங்க பப்பில் இருக்கும்போது அவளுக்கு புரிஞ்சுக்குது கடவுள் வந்து தனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லூ பார்த்தா அங்கே அவ கூட வந்து உட்காந்துட்டு அப்படியே ஒயினை குடிச்சிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக அங்கே வந்துட்டு பேசுகிறதுக்கு வர்றான். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவன் ரொம்ப அப்படியே ஹாப்பியாகிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண வரான்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் எடுத்து தலையில் போட்டு அடிச்சுட்டு இந்த பர்சன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவனை அங்கே பிடிக்கும் போது அவள் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சு. அவளை எங்கே காணமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அங்கே அந்த ஜீ வந்து கால் பண்ணிட்டு என்னப்பா ஸ்டார்டிங்கே சொதப்பி போயிருச்சா, உன்னால் கண்டிப்பாக எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு அவங்க பிளானை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கு லவ்வே கிடையாது, ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ராப்பர்ட்டிஸ் அடையணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாங்க உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருது. ஏன்னா அம்மா செத்து போயிட்டாங்க இல்லையா, இப்போ உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவர் ரொம்ப கவலையாகிட்டு போய் உட்காரும்போது அவங்க அப்பாங்க வேற வந்துடுறாரு. உனக்கு என்னாச்சுமா, ஏன் வந்துட்டு இப்படி வந்து டென்ஷனாக இருக்கா, கம்பெனியில் ஏதாச்சும் ப்ராப்ளமா, என்ன இருந்தாலும் சொல்ல அப்பா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிடுறா. ரெண்டு பேருமே சேர்ந்து என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டாங்க, நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு இவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அவள் பார்த்தா இவனுங்க என்ன வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது, நானே போய் இவனுங்களை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பொக்கேலாமே எடுத்துகிட்டு லூவை போய் மீட் பண்ணதும் இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன், நேற்று வந்துட்டு நான் அதிகமாக குடிச்சிருந்தேன்னா போதையில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே அதனால் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே அங்கே டச் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். இது எனக்காகவான்னு சொன்னதும் உங்களுக்காக எல்லாமே என்ன அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போகும்போது உள்ளே பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு கார்டு இருக்குது. அதை பார்த்ததுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாக எழுறான். அப்படின்னா ரூமுக்கு வர சொல்லியிருக்காளா, என் பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு மியாவை காமிக்கிறாங்க. அந்த ஜியோட ஃபியான்ஸே போல் நீ எதுக்காக வந்து அவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் போய் கதவை நாக் பண்ணதுமே நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு அவன் வந்து பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் கூட அவங்க ஃப்ளோட் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே சரியான ஆளு தான். இவனை இப்போ வந்துட்டு சரியாக வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு இவனுக்கு வந்துட்டு பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே போனதுமே அவளங்க பார்த்துட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப க்ளோஸ் ஆனதுமே நம்ம ஹீரோயின் உனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஃபேன்ஸே இருக்காங்க, நான் எப்படி உன் கூட போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லு,
ஃபியான்ஸே இருக்கவங்களோ மேரேஜ் பண்ணவங்க கூடயோ வந்துட்டு நான் இது வந்து பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது, நீ பேசாமல் ஃபஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ண அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனால் இவன் பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு அவங்க போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது, அங்கே வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் அங்கே லூ வர டயத்தில் இவளாவே எங்கள் கீழே போய் விழுந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு வேமா தூக்குனதுமே இவன் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த கார்டு அவள் கொடுத்த பொக்கையில் இருந்துச்சுன்னு சொன்னதும் அந்த பொக்கைக்குள்ளையா நான் வைக்கலையே அப்படின்னா இவன் தான் எனக்கு அந்த வந்து வச்சு விட்டானான்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே தூக்கி பழிய போட்டுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காயிருது. அப்போ லூ உனக்கு தான் ஆல்ரெடி ஃபேன்ஸி இருக்குல்ல, அவளை என்ன பண்ண போற, நீ இந்த பொண்ணுகிட்ட என்ன இந்த இப்படின்லாம் வேலை பண்ணிட்டு இருக்க, இது உன்னோட அப்பாவுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து ஹீரோயினுக்காக அங்கே போட்டி போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போங்க ஹீரோயின் நீங்கள் 2 பேருமே சண்டை போட ஒன்றும் அவசியம் கிடையாது, பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அங்கே மியா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கோவத்தில் கண்ணத்தில் அரைஞ்சிட்டு நீ எப்படி வந்துட்டு கேவலமான வேலை பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஜீட்டை கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ இவ கூட சேர்ந்து இருக்கணும்னா என்னோட கம்பெனி உனக்கு எந்த ஒரு ஸ்பான்சருமே பண்ணாது, எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிடுவோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லூமே அப்படின்னா நீ என்ன தெருவுக்கு வர போறியான்னு சொல்லிட்டு அவன் வேற அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ திரும்ப 2 பேத்துக்கும் அங்கே சண்டை வந்ததுமே நம்ம ஹீரோயின் என்னால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வேணாம், இதுக்கப்புறம் எந்த மீட்டிங்குமே நம்மளுக்குள்ள வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சா அதே மாதிரி அங்கே வந்துட்டு சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவன் போய் அங்கே வந்துட்டு அவளை அங்கே கன்சல்ட் பண்ணதுமே அவங்க ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. தன்னோட வெற்றி அவன் பக்கத்தில் தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். நீ அவனை எப்பயுமே நம்பாத, அவன் வந்துட்டு அவங்க அப்பாவோட பப்பட் தான், எப்பயுமே அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி தான் பக்காவாக பண்ணியிருக்கா. இவங்க என்னன்னா மியாவை வந்துட்டு லூ தான் வர வச்சிட்டான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் தான் இன்ஃபார்ம் பண்ணியே வர வச்சிருக்கா. ஒரு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்றத அவன் சொன்னதுமே போகலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அவன் கூட சேர்ந்து அங்கே போனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிடுச்சு இருக்கா அவனுக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஒரு நெக்லஸ் போட்டிருக்கா, அதே மாதிரியே அங்கே மியாவுமே போட்டிருக்கவும் அங்கே ஒரு பர்சன் மியாவை பார்த்து வேமா பிடிச்சி அங்கே வந்துட்டு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்றான். அவன் ஜஸ்ட் அந்த நெக்லஸை பார்த்துட்டு தான் அங்கே தள்ளி விட்ருக்கான். எல்லாம் லூவோட வேலை தான் போல. நம்ம ஜெனி வந்துட்டு இப்படி நெக்லஸ் போட்டிருப்பா, தள்ளி விட்டுருவாங்க, நம்ம போய் காப்பாற்றி ஒரு ஹீரோ ஆயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கான். பட் அவன் தள்ளி விட்டது மியாவை. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கூலாக அங்கே வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே கரெக்டாக அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஜீமே என்னாச்சு நீ இங்கே இருக்கப்போ யார் அங்கே உள்ளே காப்பாற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் தெரியலப்பா யார் போய் காப்பாற்றுறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவள் வேற நல்லா ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இவன் நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு அங்கே ரொம்ப அப்படியே க்ளோஸாக பக்கத்தில் அப்படியே டச் பண்ணதும் அவள் பார்த்தா கோவத்தில் எழுந்திரிச்சு கணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. இங்கே ஜீக்கு அவனுக்குமே பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இவனுங்க 2 பேருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து காப்பாற்றுறப்ப ட்ரெஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கிழிச்சு விட்டோம்னா ஆளுங்க எல்லாருமே அங்கே தப்பாக பேசுவாங்கள்ல, செடியூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு மோசமாக பேசி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் இப்போ என்னன்னா உல்டாவா இவனுங்க வந்து பண்ண திட்டத்தை நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக க்யூட்டாகவே வந்துட்டு அங்கே செயல்படுத்திட்டா. இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம மியாக்கு நடக்குது. இவளுக்கு தான் ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்கு, அப்படின்னா லூவோட சேர்ந்து இவங்களுக்கு கனெக்ஷன் சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் பேசினதும் அந்த ஜீக்கு அங்கே கோவமாயிருது. நம்ம ஹீரோயின் அவளை அங்கே கன்சல்ட் பண்ணி வேமா கூட்டிகிட்டு போனதுமே என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க, என்ன நீ நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இந்த நெக்லஸ் எப்படி அவகிட்ட வந்துச்சு அப்படின்னா ஜெனி வந்து இதெல்லாம் பக்கவால் பிளான் பண்ணி நம்மளுக்குள்ள சண்டை வரணும்னு பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு டவுட் ஆயிருது. பட் அவளுக்கு அவ்வளோ தூரத்துக்குலாம் மூளை இல்லையேப்பா, அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவாளான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு இன்னுமே டவுட் ஆயிட்டு இருக்கு. பேசாமல் நேரடியாக போய் கேட்டுட்டா போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பிளான் பண்ணுறாங்க. இங்கே இவ பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதா, ரொம்ப நல்ல உமன் நடிச்சுட்டு நீ என்ன ஜீ கூட சேர்ந்து ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறியா, அதெல்லாம் எப்பயும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு அப்படியே பார்க்குறா. ஹீரோயின் தான் வந்துட்டு எல்லாம் பக்கா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா. அங்கே வேமா வந்துட்டு அவள் பிடிச்சி அங்கே தள்ளிட்டு அங்கே பேசும்போது அங்கே அவங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு இவளை அவங்க கீழே வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் லூக்காக தானே வந்துட்டு பேச வந்தேன், அவர் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி கோவப்படுறேன்னு சொன்னதும் அந்த ஜீமே அங்கே வந்துட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இது இந்த லூ இந்த என்ன உன்னோட தான் சொல்லிட்டு அங்கே நம்ம ஜெனிட்ட கேட்டதுமே மியா வேமா அந்த நெக்லஸ் அங்கே பிடிங்கி வச்சுக்கிறா. அங்கே அவன் வந்துட்டு நீ விலகி போன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கோவப்பட்டு அடிச்சதுமே அங்கே ஜீ வந்து பக்கத்தில் போயிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் கூட பண்ண விட மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறா. இந்த நெக்லஸ் மாதிரி வந்துட்டு நான்
நானாக தான் ரெடி பண்ணி போட்டுட்டு வந்தேன். ஏன்னா வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஜீ அங்கே வந்துட்டு நல்லா லவ் பண்ணுற மாதிரி அங்கே பேசுகிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே ஃபோன் வரவும் அங்கே ஃபோனை பிடிங்க அங்கே வந்துட்டு அவள் ஸ்பீக்கரில் போட்டதுமே நான் தான் வந்துட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு அந்த பொண்ணு அவங்களாவே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் சொல்கிற எல்லாமே உண்மை மாதிரி ஆகி போயிடுது. இவ தான் வந்துட்டு அங்கே ஆளை வச்சு தண்ணிக்குள்ளே தள்ளி விட சொன்னதாகவும் அங்கே வந்துட்டு நம்ம ஜீ வந்து காப்பாற்றுவான்றதுக்காக. ஆனால் வந்துட்டு எல்லாமே லூ பண்ணது வந்துட்டு நடந்திருக்கு. அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த ஃபோனை தூக்கி எரிய போகும்போது இவன் வேமா அங்கே வந்து பிடிச்சி இழுத்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எங்கள் கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறா. நான் உண்மையிலேயே வந்துட்டு உங்கள் மேலே இருந்த பாசத்தினால தான் இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அந்த லூக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இங்கே இந்த மியா பார்த்தா ரொம்பவே கோவமாகி போயிடுறா. அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா நடந்துட்டுருக்கு, மேரேஜ் நடக்குமா இல்லை புட்டுக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. உங்கள் கம்பெனிக்கு இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே முக்கியம், நீங்கள் பேசாமல் மியாவோட சேர்ந்து போயிருங்க இல்லைன்னா பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அந்த மியாவுமே நீ வந்து இப்போ ஒன்று இவ்வளோ தண்ணிக்குள்ளே பிடிச்சி தரல இல்லைன்னா என் கூட வந்து பிரேக்கப் பண்ணு அப்படின்ற சொன்னதும் நான் அப்படில எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசுனதுமே அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம், இதோட வந்துட்டு முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு நெக்லஸை தூக்கி எறிஞ்சிட்டு பாட்டு எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே பிளான் பண்ணி எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆகிடுறா. அங்கே பார்த்தா தண்ணிக்குள்ளே வந்துட்டு இறங்கி அவங்க 2 பேருமே அந்த நெக்லஸை தேடிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது இந்த ஜீ அங்கே வந்துடுறா. எதுக்காக நீ சொல்ல அவங்க கூட என்கிட்ட போயிட்டுருக்கன்னு சொன்னதும் இங்கே பாரு உங்கள் அப்பா வந்து மேரேஜை டிக்ளேர் பண்ணிட்டாரு, நீ அவரை எதிர்த்து மீறி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ இப்படிலாம் வந்துட்டு என்னை அவாய்ட் பண்ணாதன்னு சொன்னதும் நான் உன்னோட மிஸ்ட்ரஸாக எப்பயுமே இருக்க விரும்ப கிடையாது அப்படின்ற சொன்னதும் உனக்கு என்ன வேணும்னு நீ ஆசைப்படுறியோ எல்லாமே நான் கொடுப்பேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு என்ன நினச்சி என்கிட்ட நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் எந்த ஒரு பொண்ணுமே இப்போ வரைக்கும் என்னை அரைஞ்சது கிடையாது, ஃபஸ்ட்டு நீ தான் சொன்னதுமே அப்படின்னா அதுக்கு கங்க்ராச்சுலேஷன், நான் தானே உன்னை ஃபஸ்ட்டு டச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இன்னுமே அவனை அவங்க வந்துட்டு ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ உங்கள் அப்பா பேச்சு தான் கேட்ப, எப்படினாலும் என்னை விட்டுருவ, உனக்கு அவ கூட சேர்ந்து மேரேஜ் ஆகி பிள்ளைக்குட்டி ஆகும்னு சொல்லிட்டு போனதும் நான் கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு ப்ரூவ் பண்ணுவேன், நான் வந்து அவங்களோட பப்பட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு யார் நீங்கள், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை யார் வந்துட்டு காசு கொடுத்து அனுப்பி வச்சது, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு நான் அதை விட அதிகமாகவே காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் காசு யாருக்கு வேணும், நீ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணா. அங்கே அது எல்லாத்தையுமே அங்கே வீடியோவுமே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பிடிச்சங்க தள்ளி விட்டுட்டு வேமா அங்கே போகிறா. பார்த்தா இவனுமே எங்கள் கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஒழுங்காக வந்துட்டு சொல்லுங்க யார் வந்துட்டு உங்களை அனுப்பி வச்சது, இல்லைன்னா உங்களை உயிரோட விட மாட்டேன்னு சொல்கிறப்ப எல்லாம் மியாவோட வேலை தான் சொல்லிட்டு அங்கே அவன் மேலே அங்கே கம்பியை தூக்கி எறிய போகிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் உடலை போய் விழுந்து அவனை காப்பாற்றினதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. பிறகு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டு அவன் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கான். எனக்காக வந்துட்டு உயிரை கொடுக்கறது கூட துணிஞ்சிட்டாலே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் இவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லூ வந்ததுமே 2 பேருமே சேர்ந்து பேசுறதுக்காக போகிறாங்க. பிளானை பற்றி நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கத்துலலாம் இல்லை, முடிச்சுதான் இருக்கா. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. வெளியே பார்த்தா இவங்க 2 பேருமே அடிச்சு அங்கே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உன்னோட அப்பாவோட பேச்சை தான் கேட்டு நீ எப்பயுமே நடப்ப, நீ எதுக்காக வந்துட்டு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, மியாவை வந்துட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்றத அங்கே கேட்கும்போது நான் உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அவனுமே பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு உங்கள் அப்பாவை மீறி உன்னால் எதுவும் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, அவருக்கு பிஸ்னஸை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு யாருக்காக அவளை இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ரொம்பவே அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்கே பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே லூக்கு ஷாக் ஆகிருது. ஏன்னா வந்துட்டு இப்படி வந்து அவனோட பிளான் எல்லாமே சொதப்புதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டுருக்கான். அவன் இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு அந்த மேரேஜை வந்து இதோட கேன்சல் பண்ண போகிறேன்னு சொன்னதும் போப்போம் உங்கள் அப்பா என்ன உன்னை வந்துட்டு அப்படிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸாக கொடுத்து வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் சீனில் போய் அவன் அங்கே மியாவை தான் மீட் பண்ணுறான். அவங்க வந்துட்டு ஒரு நாள் கூட ஆகலை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்துட்டியா, நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சு வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் யார் உன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்தது, எனக்கு நீ தேவை கிடையாது, நான் வந்துட்டு அவளை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. அப்படின்னா ஓகே நீ இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு பார்ப்போன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நீ வந்துட்டு நார்மலான ஒரு பர்சனாக தான் சுற்ற போகிற, உனக்கு எதுவும்
கிடைக்காதுன்னு சொன்னதும் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நான் அவளுக்காக எல்லாத்தையுமே இழக்கிறது கூட ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு இங்கே இவ வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. சரி ஓகே நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அவனுமே நான் வந்துட்டு யாருக்காக அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் மேலே கோவமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே லூவோட சேர்ந்து அவங்க வரும்போது அங்கே ஜீ வந்துட்டு நம்ம ஹீரோயினை நீ எதுக்காக அவன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்க, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இன்னும் 3 டேஸில் இவனுக்கும் அவளுக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, இவன் அவங்க அப்பாவை மீறி என்ன பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் அவங்க அப்பா அங்கே கால் பண்ணி நீ மரியாதையை வீட்டுக்கு வரையா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துனதுமே அப்போ அங்கே லூ நான் சொன்னேன் பார்த்தியா இவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் அவன் கையை அங்கே வந்துட்டு எடுத்து விட்டுட்டு நான் வந்துட்டு இப்படிப்பட்ட பர்சன் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே ஹோட்டலுக்கு போயிடுறா. அப்போ அவங்க 2 பேருமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேயுமே வந்து ஜீ வந்துடுறான். அங்கே வந்துட்டு பில் எல்லாத்தையும் நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கார்டு எடுத்து கொடுத்ததுமே சாரி இது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே சில கார்ட்ஸையுமே திரும்ப எடுத்து கொடுக்குறான். எல்லாமே அங்கே வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்க அப்பாவோட வேலை தான், அவங்க அப்பாவை மீறி இவனால் எதுவுமே பண்ண முடியாது. லூக் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அவங்க கால் பண்ணி எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் நீ மரியாதை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போங்க நம்ம ஹீரோயின் நானே வந்துட்டு காசு பே பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே லூ நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே காசை வந்துட்டு அங்கே பே பண்ணிட்டுருக்கான். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே சண்டை வந்ததுமே நம்ம ஹீரோயின் இப்படிலாம் சண்டை எதுவும் போட தேவை கிடையாது, நீ வந்துட்டு உங்கள் அப்பாவை மீறி எதுவும் பண்ண முடியாது, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். இவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுருக்கோமே நம்ம ஹீரோயின் எனக்கு டயர்டாக ஃபீல் ஆயிட்டுருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே அவன் வந்துட்டு ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே அங்கே லூ வந்துட்டு கோவமாயிட்டு நீ என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்க, நம்ம டீல் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவளை லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஒருவேளை இவங்க அப்பாவை போய் இவன் கன்வின்ஸ் பண்ணிட்டானா அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவனுக்கு கிடைச்சிருமே, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தோத்துல போயிடுவேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்தா இப்போ போய் அவங்க அப்பா கூட அவன் ஃபைட் பண்ணுவான், அவர் எப்படினாலும் இவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவார், இவன் ஒன்றுமே இல்லாமல் நார்மலான ஒரு பர்சனாக சுத்த போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. அவங்க அப்பாட்ட வந்து அவன் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுடுறான். எதுக்காக நீங்கள் கார்டு எல்லாத்தையும் பேன் பண்ணீங்க, அது உங்கள் சம்பாத்தியம் மட்டும் கிடையாது என்னது தான் சொன்னதும் அவர் கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டு நட, இல்லைன்னா நீ தெருவில் தான் சுற்றணும், உனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னதும் நான் அவளுக்காக எல்லாமே வந்துட்டு இழக்கிறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அப்படின்னா சரிதான், அப்படின்னா நீ தெருவில் சுற்றுறதுக்கு ரெடி ஆகிக்கோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்காரு. பிறகு அந்த லூ வந்துட்டு மியாவை மீட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அவனை விட்டுட்டு இருக்க முடியாது, அவனால் அவளை விட்டுட்டு இருக்க முடியாது, ஸோ வந்துட்டு நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன்னு சொன்னதும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தையை லவ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஊடால பகடக்காயான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அப்படிலாம் கிடையாது, உனக்கு அவள் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே அவள்கிட்ட மீட் பண்ணி அங்கே பேசணுன்றதுக்காக நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்ற செட் அங்கே போனதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ பேச போகிறத கேட்டு நீ நடந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்து உனக்கு பெனிஃபிட் தான், இல்லைனா நீ தான் வந்துட்டு கண்டிப்பாக சீரழிஞ்சாகணும்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு உன்ட்ட எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. பிறகு அங்கே லூ வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த பார்த்தியா நான் சொன்னேன்ல அவன் வந்துட்டு அவங்க அப்பா மீறி எதுவும் கிடையாது என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற சைட் அங்கே கார்டை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. நீ என் கூட சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு வரையான்னு சொன்னதும் நான் வர்றேன், பட் என்னால் எப்படி வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற சைட் அங்கே பேசும்போது அப்போ அவள் எனக்கு வந்துட்டு ஆனால் என்ன அப்படின்ற சைட் அங்கே பேசுனதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, நான் வந்துட்டு அவனை விட நல்லா உன்னை பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக அவன் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு அவங்க கிளம்பி வந்ததுமே கிஃப்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவன் வந்துட்டு நீ என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது இந்த லூ வந்துட்டு நீ கேட்ட மாதிரியே இந்த ட்ரக் வந்துட்டு உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், உன் வேலையை நீ கச்சிதமாக பண்ணுது அப்படின்றத சொல்கிறான். இங்கே இவனை பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீ என்னை கோவப்பட்டு விட்டுட்டு போயிடாத,
பண்ணாத, இது ஜஸ்ட் வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு தான் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும், என்னப்பா ஃபார்மாலிட்டிக்கு நடக்குது, ஆனால் ஊரறிய நீ அவளும் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க, நான் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் தானே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனால் அவங்க ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டு நான் வந்துட்டு உன்னை எந்த ஒரு ப்ளேமே பண்ண மாட்டேன், உன் கூட சேர்ந்து எந்த ஒரு சண்டையுமே வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த ட்ரிங்கை வந்துட்டு கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே ஜீமே வர்றான் நம்ம ஹீரோயின், அதை கொஞ்சோன்னு குடிச்சிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு மயக்க வர மாதிரி ட்ராமா பண்ணதுமே நானே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொன்னதும், நீ எதுக்காக போயிட்டுருக்க, இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு யாராச்சும் பார்த்தா தப்பாயிரும், நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளிட்டு, என்ன உனக்கு தலையெல்லாம் சுற்றுதா, ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கா, என்ன உன்னோட ஹார்மோன்லாம் என்னென்னமோ பண்ணுதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு அவளை பிடிச்சி தள்ளிட்டு, என்னப்பா உனக்கு வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு என்கிட்ட கேட்ட எல்லாமே பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. நீ ட்ரக்கை கலந்து கொடுத்தது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு, அதை தான் நீ குடிச்சிருக்கன்னு சொல்லும் போதே அவங்க மயக்கமாக எழுறா. நம்ம ஹீரோயின் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, இதே மாதிரி தான் போன ஜென்மத்தில் நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கா. எல்லாமே லூவும் இவளும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. லூப்பை வந்துட்டு அவங்கள எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு அங்கே வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோயினை பையன் மயக்கமானதுமே இவன் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதனால் அங்கே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே மேரேஜ் பண்ணுற மாதிரியா இருந்திருக்கு. ஜியை பார்த்தா எங்கே ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு காலுக்கு மேலே காலாக பண்ணிச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அப்பாவி மாதிரி அங்கே வந்து நின்னதுமே எங்கே அவங்களன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியலையேப்பா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன்னு சொல்கிறப்ப அங்கே அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து போனாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே மீடியாஸ் எல்லாமே இருக்காங்க. அங்கே ரூமுக்கு போனால் ஏதாச்சும் நம்மளுக்கு நியூஸ் கிடைக்கும், வா போகலான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு ரூமுக்கு கிளம்பி போய் எங்கே வந்து பார்த்தா அங்கே ரூமில் யாருமே இல்லை, ஜஸ்ட் அங்கே வந்துட்டு தலகாணி மட்டும்தான் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம லூவும் அங்கே மியாவுமே சேர்ந்து வர்றாங்க. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவள் வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ வந்துட்டு எல்லாமே தெளிவாக பிளான் பண்ணி தானே பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் நான் என்ன பண்ணேன் எனக்கு எதுவும் தெரியாதேன்னு சொன்னதும், நீ தான் வந்துட்டு அவளுக்கு ட்ரக்கை கொடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டு இப்போ மீடியாஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன தெரியாதா, இதெல்லாம் வேணுக்கு தானே நீ பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறப்ப அந்த மியா நீ என்ன பண்ணையோ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அங்கே வந்துட்டு அடிக்க வர்றாங்க. ஆனால் அங்கே அவன் கையை பிடிச்சிட்டு எனக்கு அதை பற்றி எதுவும் கவலை கிடையாது, நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தேனாலுமே நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற வாஸ் தானே நீ ஷேர் பண்ண வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு மியா ஷாக் ஆகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க, மீடியாஸ் முன்னாடி என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா, இன்றைக்கி நம்மளோட என்கேஜ்மெண்ட், உனக்கு அப்படி என்கேஜ்மெண்ட் பிடிக்கலன்னா நீ வந்துட்டு பிரேக்கப் பண்ணி இருந்திருக்கணும்னு சொன்னதும் நல்லா தான் சொல்லிட்டு இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கல, நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் என்னோட கம்பெனிலேருந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எடுத்துட்டேன்னா உன் லெவல் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே எனக்கு அது நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம மியா சொல்கிறா, நீ எதுக்காக வந்துட்டு மாற்றி மாற்றி இப்படி வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கணும், நான் ஒரு விஷயம் சொல்லவா, இதில் வந்துட்டு எந்த தப்புமே அவளோடது கிடையாது, எல்லாமே லூவோட வேலை தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் நீ எதுக்காக பயப்படுற அப்படின்றத சொல்லும்போது லூவை பிடிச்சி அங்கே வந்துட்டு எல்லாரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி வந்துட்டு வேலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா கோவப்பட்ட அவனை போட்டு அடித்து 2 பேர் அங்கே வந்துட்டு உருள ஆரம்பிச்சிடுறாங்க. பெரிய சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பா அங்கே வந்துட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு என் குடும்ப மானத்தவே வாங்கிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, உன்னை நான் இந்த வீட்டில் வந்துட்டு விலக்கி வைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக்காக எழுறான். என்னோட இன்னொரு பையன் வந்துட்டு இதுக்கு எல்லாமே வந்து ஓனராக இருப்பான்னு சொன்னதுமே அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கான், அப்பா ப்ளீஸ் நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினும் மியாவுமே அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினச்சோமோ நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே ஃபோனை காமிச்சு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு தப்பான முறையில் இன்னொரு பையனுமே பிறந்துருங்க அப்பா, அவனை கொண்டு வந்து ஹையர் ஆக்க போகிறாங்களான்னு சொன்னதும் நம்மளுக்கு அவங்க எப்படி போனால் என்னன்னு சொன்னதுமே அது கரெக்ட் தான், இந்த ஆம்பளைங்களுக்கு வந்துட்டு பொம்பளைங்களை ஒரு கார்டை யூஸ் பண்ண தெரியும்னா நம்மளுக்கு என்ன தெரியாதா, அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து சியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவகிட்ட இந்த மெடிசனை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மாற்று மருந்து கொடுத்துருக்கா. அவள் ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ வந்துட்டு என்ன சொல்லி வந்துட்டு தப்பிக்கலான்னு நினைக்கிற, எதுவும் நீ நினைக்கிற மாதிரி நடக்காதுன்னு சொன்னதும் நீ இப்போ வந்துட்டு ட்ரிங்க் பண்ண பார்த்தியா, அது வந்துட்டு மயக்க மருந்து நீ எனக்கு கலந்தது தான், ஆனால் வந்துட்டு அதவே நீ குடிச்சிட்ட, இப்போ ஆளுங்க கேட்டால் நீ எதுக்காக எனக்கு கலந்த நீ என்ன சொல்லுவ, நான் வந்துட்டு சொல்கிறத கேட்டு இப்போயாச்சும் ஒழுங்காக வந்துட்டு என் கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ண வந்து ரெடி ஆகிக்கோ, இல்லைனா நீ தெருவில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை காமிக்கிறா. இந்த குடும்பத்துக்கு நீ என்ன மருமகளா, அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு பணம் காய்க்கிற மரம் தான், இந்த அக்ரிமெண்ட்டை நீ பாருன்னு சொல்லிட்டு காமிச்சதும் அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அவங்க பேரில் மாறுற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு கேர்ள் வந்து இண்டிபெண்ட்
இண்டிபெண்டண்ட்டாக இருக்க முடியாதா? நீ ஏன் உன்னோட கம்பெனியை பெரிய லெவலுக்கு ஆளாக்கி கொண்டு வர முடியும்? இவனுங்களால உன்னை வந்துட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்னை வச்சு தான் இவனுங்க மூவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவ சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோயின் இங்கே பாரு உன்னோட ஷேர்ஸ் எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு ஹையாக இருக்குன்னு செட்டு அங்கே காமிச்சதுமே இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு செட்டு அவள் கேட்குறா. இதனால் என்ன கிடைக்க போதா? நீ வந்துட்டு நல்லா இருக்க இல்லை இப்போ ஆனால் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டானேன்னு செட்டு அவள் கேட்டதும் அதை தானே நான் எதிர்பார்த்தேன்னு செட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அந்த லூதா அப்படின்றதையுமே அவள் சொல்கிறா. லூவை பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றி அவன் யோசிச்சுட்டு அவட்ட அங்கே கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்காக பொக்கே எல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுமே அங்கே அவளங்க வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து வேணும்னே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கா. அவனோட ஃபேவரட் ட்ரெஸ் போல். அங்கே அவள் மைண்ட்லேயே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு நினைக்கிற லெவலுக்கு நல்லவங்க கிடையாது. ரெண்டாவது இவனோட ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு ஸ்கூலில் வந்து சீட் பண்ணிட்டா. ஸோ அப்போ இருந்து இவனுக்கு லவ் மேலே எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. அவன் வந்துட்டு தன்னோட கேரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு வேணுக்குனே அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்பவே இங்கே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அங்கே ட்ரை பண்ணுறா. நீ இப்போ வந்துட்டு ஜீக்காக வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற செட் அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் பட் அவன் எனக்காக எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்கான் கிவ் அப் பண்ணுறதுக்காக. பட் அவங்க அப்பா வந்துட்டு அப்படி இல்லை எடுத்த உடனே அவனை வேணான்னு செட்டு விட்டார்ல அப்படின்ற செட் அவங்க பேசும்போது இவன் ஹீரோயினை வந்துட்டு அங்கே கவர் பண்ண அங்கே ட்ரை பண்ணி பேசினதுமே அப்பாங்க அவன் வந்து பொக்கே எல்லாமே கொடுத்துட்டு இவன் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே லூக்கு வந்துட்டு மியாங்க கால் பண்ணி வர சொன்னதுமே அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் நீ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் எனக்காக இழந்துட்டு வந்திருக்க. ஆனால் நீ வந்துட்டு இப்படிலாம் நீ பண்ணுறதுனால உன்னோட லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசினதும் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு மியாவும் நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ அங்கே லூ வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ஒயினத்துக்கு என் மேலே ஊத்துன்னு சொன்னதும் அதே மாதிரி அவங்க பண்ணும்போது லூ அங்கே வந்துடுறான். ஸோ வந்துட்டு வேணுக்குனே வந்துட்டு அவள் பண்ண சொல்லியிருக்கா. இப்போ வரைக்குமே இவங்க கோவமாயிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கட்டும்னு. அப்போ அங்கே அதெல்லாமே அவன் அவளுக்கு கோட்டெல்லாமே போத்தி விட்டதும் நான் உனக்காக தான் பேச வந்தேன் பட் இவன் ரொம்ப கோவமாயிட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொன்னதும் வந்துட்டிங்களா சரி 2 பேருமே ஓட்டி உறவாடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. இவனுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நம்மளுக்காக வந்துட்டு இவன் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறாளான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவன் உனக்கு வந்துட்டு எதுவுமே நடக்காது நான் எப்பயும் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இங்கே கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். பட் ஹீரோயின் கிஸ் எல்லாம் பண்ண வேணான்னு சொல்லிடுறா. அப்போ அங்கே மியா வந்துட்டு அது எல்லாத்தையுமே அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு நீ சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக ஃபோட்டோ எடுத்துட்டேன்ப்பா நெக்ஸ்ட் பிளான் என்ன இருக்குது அப்படின்ற செட் அங்கே கேட்டதும் பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற சொன்னதுமே அவளுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டுருக்கா. ஏன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவான்றது நம்ம ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு வந்துட்டு நல்லாவே புரியுது. அவங்க அப்பாட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போயிடுது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டு நீ வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு என் பேரை கெடுத்துட்ருக்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவனை அங்கே அடிக்க போனதுமே என்ன நினச்சிட்ருக்கீங்க எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழக்கூடாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் கேட்டு நடந்துட்டுருக்கேன். ஏன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதும் இதுதான் நான் ஜீ கூட அன்றைக்கி வந்துட்டு இருந்து என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆச்சு. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் வீட்டு மருமகளாக முடியாது. அதுக்குமே சில வந்து வரமுறை இருக்குது. இவளை கூட அது சேர்ந்து நீ கிஸ் பண்ண போயிருந்திருக்க என்ன இதெல்லாம் சொன்னதும் பிடிச்ச பொண்ணை கிஸ் பண்ணாமல் அப்புறம் யாரை போய் கிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நீ போனால் தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக திட்டினதுமே நான் எல்லாமே வந்துட்டு விடுறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவன் போயிட்டுருக்கான். ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. நீ என் பையனை விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது நானும் அவனும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி பேசும்போது அதெல்லாமே அவன் கேட்டுட்டு அவனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வேர்டு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. நீ வந்துட்டு விட்டுட்டு போனேன்னா உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன்னு சொன்னதோ நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் பையன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது கூட உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பா இதில் 5 மில்லியன் காசு இருக்குது நீ இதை வாங்கிக்கிட்டு பேசாமல் என் பையனை விட்டுட்டு போயிடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க காசுக்காக தான் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க காசை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா. அதில் சிலதை வாங்கவே முடியாது. அதில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க காடை தூக்கி போட்டதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அவங்க அப்பாங்க ரொம்பவே கோவமாயிட்டு அடிக்க போகும்போது வேகமாக வந்துட்டு அவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் மேலே கையை வைக்கிற
வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அவள் எனக்கு சொந்தமானவன்னு சொன்னதும், அவள் உனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கக்கூடாது, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதும் அவன் அதுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் என்னால் வந்துட்டு உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டம், ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு வேணாலும் கேன்சல் பண்ணிடலாம்ப்பான்னு சொன்னதும், நான் ஜஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க விரும்பல, உன் கூட சேர்ந்து நான் எப்பயுமே சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கு நடுவில் அந்த ஜீ வந்தானா நான் அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவனை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பேசி இன்றைக்கி முடிவு பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவனை அங்கே கூப்பிட்டு வச்சு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அடிச்சாங்க, சண்டையுமே போட ஆரம்பிச்சுடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஒயின் எல்லாமே கொடுத்து நான் வந்துட்டு உன்னை ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கல, உன்னோட லவராகவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, எனக்கு வந்துட்டு நீ நல்ல பையனாக தான்ப்பா இருக்க, ஆனால் வந்துட்டு உங்கள் அப்பாவை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை அவர் நம்மளோட லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. நீ வந்துட்டு உன்னோட லைஃப்பில் ஒரு ஸ்டாண்ட் ஆக, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலான்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்கிறான். இங்கே இவனை பார்த்தா அவளுக்காக அங்கே ரொம்ப சூப்பரான ஒரு டைமண்ட் ரிங்லாம் அங்கே வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான். இன்னொருத்தனை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு ஒரு பேங்க்லாம் வாங்குறதுக்குமே அங்கே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு அங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவன் போய் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த மேரேஜை சீக்ரெட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிடுறான். பிறகு அவன் உனக்காக தான் இந்த வந்துட்டு வீட்டையே நான் எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே லூ பேசினதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறா. நான் வந்துட்டு இந்த மேரேஜை சீக்ரெட்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன், வெளியே தெரிய வேணான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம மியா என்னப்பா வந்து நடந்துட்டுருக்கு, பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்காத, ஒரே டயத்தில் 2 பேர் வந்து வருவாங்களே, என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே வெட்டிங்காக கிளம்பி போகிறான். பட் அந்த வெட்டிங் சீனில் வந்துட்டு அங்கே அவளுக்கு நடந்த அந்த துரோகம் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவங்க 2 பேருமே மாப்பிள்ளைய வந்து நின்றுட்டு அப்படின்னா இதெல்லாம் இவளோட தான் வேலையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, எதுக்காக நீ 2 பேர்த்தையும் சீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்துனதுமே என்னதை சீட் பண்ணனா, சீட் நீங்கள் பண்ணீங்களா இல்லை நான் பண்ணனா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. ஆரம்பத்துலேருந்து பெட்டு கட்டி என்னோட வாழ்க்கையை சீரழிச்சது நீங்களா இல்லை நானான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாமே கேட்டுட்டு அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இவளுக்கு எல்லா விஷயமே தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே இருக்க எல்லாருமே என்ன மாதிரி ஜென்மங்க இவனுங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்கள் அவளை ஈஸியாக வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம்னு நினைக்காதீங்க, நீங்கள் இப்போ பண்ண ஃப்ராடு வேலைக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது, போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இப்போ உண்மையான உங்கள் மாமியார் வீட்டுக்கு நீங்கள் போவீங்கன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. இப்போ உங்கள் போலீஸ் பிடிச்சதுமே இவன் வேகமாக வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அங்கே வந்துட்டு போய் இடிச்சிடுறான். அவங்க அம்மா எந்த இடத்துல வந்துட்டு இடித்து கீழே விழுந்தாங்களோ அதே மாதிரி இவனுமே விழுந்து அங்கே இறந்து போயிடுறான். பிறகு இவனை பார்த்தா அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் வந்துட்டு இப்போ இல்லாமல் போயிட்டான் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லை, ஜெனி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் சிரித்து அவன் ஹார்ட்டில் அங்கே ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பாவுக்கு எப்படி அங்கே ஹார்ட்டில் ரொம்ப பெயின் ஆகி அவர் வந்து இறந்தாரோ அதே மாதிரி இவனுமே அந்த இடத்துல இறந்து போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் எப்படி வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சாலோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்துடுறா. ரொம்ப அவளுக்கு சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினும் மியாவும் சேர்ந்து தான் அங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க கம்பெனி எல்லாத்தையுமே அடுத்த லெவலுக்கு அங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. பொண்ணுங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி 2 பொண்ணுங்களுமே சேர்ந்து அங்கே ரொம்பவே இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலுக்கு வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.